நமஸ்தே. இந்த சாப்டரில் வந்துட்டு அதாவது விஷாரத் உத்ரார்து, அதாவது சூரியோதய் புக்கில் இருக்கக்கூடிய ஏகாங்கி, அதில் வரக்கூடிய மாயோப்பியா, அது வந்து ஏகாங்கி கா சாரான்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ டிப்பண்ணி லிக்கியே, இதில் வந்துட்டு டிப்பண்ணி வந்து 3 பேரை பற்றி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்திரிகா. சந்திரிகா மாயோப்பியா ஏகாங்கி நாட்டக்கா ஏக் ஸ்திரீ பாத்திரகை. சந்திரிகா வந்து மாயோப்பியா ஓரங்க நாடகத்தினுடைய ஒரு பெண் பாத்திரம். சந்திரிகா சுதிக்கு சிஷ்யாக, சிஷ்யானா மாணவி. சந்திரிகா வந்து சுதியுடைய மாணவி. வகு பிஏ பாஸ்கை, அவள் வந்து பிஏ பாஸ் செய்து இருக்கிறாள். சந்திரிகா விவாக கர்னேக்கே பாரேமேம், சந்திரிகா வந்து கல்யாணம் செய்வதை பற்றி அப்பனே ப்ரொஃபஸர் சுதீசே, தன்னுடைய ப்ரொஃபஸரான சுதியிடம் சலாஹ் லேனா சாகத்திகை, ஆலோசனை எடுத்துக்கொள்ள விரும்புகிறாள். இஸ்லியே, ஆகையால் அப்பனே குருசே, தன்னுடைய குருவிடம் மில்கர், குருவை சந்தித்து இசிக்கே பாரேமே, இதை பற்றி விச்சார் வினய் கர்த்திகை, அதாவது ஒரு ஆலோசனை கேட்கிறாள். லேக்கின் ஆனால் விவாகே பாரேமே, திருமணத்தை பற்றி சுதி மான்திகை ஏற்றுக்கொள்கிறாள். கி வஹ் அனாவசியக் பந்தன்க, அதாவது அது தேவையில்லாத ஒரு கட்டு, ஒரு பந்தம், சொந்தம், அந்த மாதிரி. விவாக கர்ணேசி, திருமணம் செய்வதால் ஸ்திரீக்கு ஸ்வதந்திரதா நஷ்டகோ ஜாத்திகை, அதாவது திருமணம் செய்வதால் ஒரு பெண்ணுடைய சுதந்திரம் வந்து கெட்டு போகிறது, அழிந்து போகிறது. ககுத்திகை, அவள் சொல்கிறாள், கி ஸ்திரீ பந்தன் சே ஜீனா நகி சாக்தி, அதாவது ஒரு பெண் வந்து ஒரு கட்டுக்குள்ளே வந்து வாழ்கிறது வந்து நகி சாக்தி விரும்புவதில்லை. விவாகக்கோ ஸ்திரீ கேலியே, திருமணத்தை ஒரு பெண்ணுக்கு வந்து கம்சோரி சமஜ்தீகை, ஒரு பலவீனமானதாக எண்ணுகிறாள். சந்திரிகா யதார்த்தக்கோ சமஜ்கர், சந்திரிகா வந்து ஒரு யதார்த்தத்தை புரிந்து கொண்டு உசிக்கே அனுசார், அதற்கு ஏற்ப அப்புனா 10 சுன்திகை, தன்னுடைய பாதையை தேர்ந்தெடுக்கிறாள். சிஷ்யா ஹோனே பர்பி, அவள் வந்து மாணவியாக இருந்த போதிலும் இசித்தர சமாஜ்மி, இந்த மாதிரி சமுதாயத்தில் சமாஜ்கே அனுசார் ஜீனா சாக்திகை, சமுதாயத்திற்கு ஏற்ப ஜீனா சாக்திகை வாழ விரும்புகிறாள். அப்படி ப்ரொஃபஸர் கி சலாஹ் மாங்னே பர்பி, தன்னுடைய ப்ரொஃபஸருடைய ஆலோசனையை வந்து கேட்ட போதிலும் உஸ்மி ஹுயி த்ருட்டியோங், அதில் இருக்கின்ற த்ருட்டியாங்னா குறைகள், பிழைகளை சமஜ்லேத்திகை புரிந்து கொள்கிறாள். சந்திரிகா கா யஹ் அச்சா குண், சந்திரிகாவுடைய இந்த நல்ல குணம் கேசவ்கோ பகுத் பசந்துகை, கேசவனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. சந்திரிகா சுயோக்கிய, அதாவது நல்ல தகுதியான, சுந்தர் அழகான, சுசில் நல்ல ஒழுக்க குணம் உள்ள, குண் சம்பன்ன நல்ல குணம் நிறைந்த, அவர் உஸ்கே சேவா பாவ், அவருடைய சேவை மனப்பான்மையை தூசரோங்கோ மற்றவர்களுக்கு அப்படி ஓர் கீஞ்ச்தாகை தன் பக்கம் இழுக்கிறது. ஏக் பார், ஒரு முறை பங்கால் ஸ்டோர்மே, பங்கால் ஸ்டோரில் தோ யுவக், 2 இளைஞர்கள் பிஸ்தௌல் லேக்கர் ஆயே, அதாவது துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர் 25,000 ரூபியே லேக்கர், 25,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு பாக்தே சமய ஓடுகின்ற சமயத்தில் கேசவ்னே, கேசவன் உன்கோ பகட்னே கேலியே, அவர்களை பிடிப்பதற்காக கோஷிஷ்கி முயற்சி செய்தார்கள். தப், அப்பொழுது கேசவுக்கே சிற்பர், கேசவனுடைய தலையில் பாரி சோட் லகீத்தி, பெரிய அடி ஏற்பட்டு இருந்தது. உஸ் சமய், அந்த சமயத்தில் சந்திரிகா வகாங் மௌஜூத்தி, அந்த சமயத்தில் சந்திரிகா அங்கே தயாராக இருந்தால். அவர் உஸ்னே கேசவுக்கு சேவா கி, அவள் கேசவனுக்கு சேவை செய்தாள். சந்திரிகா ஆதர்ஷ் பரோபகாரி குன்வாலி நாரிகை, சந்திரிகா ஒரு லட்சியமுடைய பரோபகாரின, மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யக்கூடிய, உதவி செய்யக்கூடிய குணவதியா பெண்ணாக இருக்கிறாள். சந்திரிகாமி, சந்திரிகா இடத்தில் ஜீவன் கி காடி சலானேக்கி, அது வாழ்க்கை என்ற வண்டியை ஓட்டுவதற்கான சாமர்த்தியம் இருக்கிறது. உஸ்மேதோ, அவளிடத்தில் ஸ்திரியோச்சித் மதுர்குண், அதாவது பெண்களுக்கே உரிய இனிமையான குணமும் மௌஜூத்கை நிறைந்து இருக்கிறது. இன் மகான் குணோங்கே காரன், இந்த சிறந்த குணத்தின் காரணத்தால் கேசவ் சந்திரிகா கோ பகுத் பியார் கர்த்தாகை,
சந்திரிகாவை மிகவும் நேசிக்கிறான். சந்திரிகா கா சமர்ப்பண் பாவ், அவளுடைய அர்ப்பணிப்பு எண்ணம், சகஜம், அதாவது ஸ்னேஹ்பூர்ண குண், அன்பு நிறைந்த அந்த குணத்தால் கேசவ் பிரபாவித் ஹுவா, கேசவன் ஈர்க்கப்பட்டான். உஸ்னே சோச்சா, அவன் யோசித்தான், கி சந்திரிகா சத் குருஹிணி சித்த ஹோகி, அது நல்ல ஒரு சிறந்த மனைவி என்று நிரூபிப்பாள். இஸ்தரக், இந்த மாதிரி சந்திரிகா இஸ் ஏகாங்கி மே, இந்த ஓரங்க நாடகத்தில் குண்வதி நல்ல குணசாலி, சமஜ்தார் நல்ல அறிவுள்ள, சத்குருகிணி நல்ல குடும்ப தலைவி அப்படிங்கிற வடிவத்தில் சித்தரிக்கப்பட்டு இருக்கிறாள். கேசவ் கே சேவா பாவ், கேசவனுடைய சேவை எண்ணம், அவர் சந்திரிகா கே அச்சே குண் கே காரன், சந்திரிகாவுடைய நல்ல குணத்தின் காரணத்தால் தோனோங்கா ஜீவன், இருவருடைய வாழ்க்கை ஏக் ஆதர்ஷ்மயி ஜீவன் பன் ஜாத்தா ஹை, ஒரு லட்சியம் நிறைந்த வாழ்க்கையாக ஆகிறது. அடுத்தது சுத்தி தொடரும்.